வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்தை அலச போறோம். ஈவி ராமசாமியோட தொழிலாளர் நலன் குறித்த பார்வைகளை பத்தி நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு கட்டுரையில இருந்து சில முக்கியமான தகவல்களை பார்க்க போறோம். அந்த கட்டுரையே ஒரு கேள்வியோட தான் தொடங்குது. ஈவிரா உண்மையில தொழிலாளர்களின் தோழரா இல்ல முதலாளிகளின் நண்பரா? ஆமா. இந்த கேள்விக்கு அந்த கட்டுரை நேரடியாவே பதில் சொல்ல முயற்சி பண்ணுது. ஆனா அதுவும் எப்படின்னா, அவர் வெவ்வேறு காலகட்டத்துல பேசின பேச்சுக்கள், அப்புறம் அவரோட அறிக்கைகள், சில சம்பவங்கள் இதையெல்லாம் வச்சுதான் ஆராயுது. இதுல வெளிப்படுற முரண்பாடுகளை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்க ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திடணும். நாம பேச போறது எல்லாமே நீங்க சொன்ன அந்த ஒரு கட்டுரை அடிப்படையா வச்சு மட்டும்தான். அதாவது இதுல வர கருத்துக்கள் எல்லாமே அந்த மூல கட்டுரையோட பார்வை. அத உங்களுக்கு நடுநிலையா கொண்டு வர்றது தான் எங்களோட நோக்கம். சரி, அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். அந்த கட்டுரை ஒரு சுவாரஸ்யமான இடத்திலிருந்து தொடங்குது. ஈவேரா சொன்ன ஒரு முற்போக்கான கருத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 1959ல தினத்தந்தி ஆபீஸ்ல நடந்த ஒரு சொற்பொழிவுல அவர் சொல்றாரு, தொழிலாளர்கள் பரம்பரையா தொழிலாளிகளாவே இருக்கக்கூடாது, தொழிலாளர்கள் தொழில்ல பங்குதாரர்களா ஆகணும். இது கேட்கவே ரொம்ப ஒரு புரட்சிகரமான விஷயமாய் தெரியுது இல்லையா? ஆமா. அதுலயும் குறிப்பா தொழிலாளிக்கு லாபத்தில் பங்கு கிடைக்க வகை செய்யணும்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, 1950கள்லயே ஒரு தொழிலாளிய ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆக்கணும்னு சொல்றது உண்மையிலே பெரிய விஷயம். ஆமா, ரொம்ப முற்போக்கான சிந்தனை. ஆனா கட்டுரை இத அப்படியே பாராட்டல. இங்கிருந்து தான் தன்னோட விசாரணைய அது தொடங்குது. முதல்ல இந்த கருத்தை எந்த முதலாளியாவது ஒப்புக்கொள்வாங்களா அப்படின்னு ஒரு யதார்த்தமான கேள்வியை வைக்குது. அதுலயும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஈவீரா அவரே ஒரு முதலாளி தான். விடுதலை பத்திரிக்கை, குடியரசு பதிப்பகம்னு நிறுவனங்களை நடத்தினவர். ஓ, அப்போ கட்டுரை நேரடியாவே ஒரு கேள்வியை கேக்குது. அதேதான், ரொம்ப கூர்மையான கேள்வி. தான் சொன்ன இந்த அற்புதமான கருத்தை அவர் நடத்தின ஒரே ஒரு நிறுவனத்திலேயாவது செயல்படுத்தினாரா, தான் கீழே வேலை செஞ்ச ஒருத்தரையாவது பங்குதாரராக்கி அழகு பார்த்தாரா அப்படின்னு கேக்குது. இது ரொம்ப நேர்மையான கேள்வி. அறிவுரை சொல்றது சுலபம், செஞ்சு காட்டுறதுதான் கஷ்டம். சரி, இந்த கேள்விக்கு அந்த கட்டுரை என்ன பதில சொல்லுது? ஒருவேளை அவர் காலத்துல அதை செய்ய முடியல, அதுக்கு பிறகு வந்தவங்க செஞ்சாங்களா? ம். அந்த கட்டுரை அந்த வாதத்தையும் ஆராயுது. சரி, ஈவேரா காலத்துல முடியலன்னு வச்சுக்கலாம். அவருக்கு அப்புறம் திராவிடர் கழகத்தை வழிநடத்தின திரு கி வீரமணி காலத்திலயாவது அது நடந்துச்சான்னு ஒரு கேள்வியை எழுப்புது. நம்ம பாக்குற இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, திராவிடர் கழகம் இன்னைக்கும் திராவிடன் நிதி லிமிடெட் மாதிரி பல நிறுவனங்களை நடத்துது. இதுல ஏதாவது ஒண்ணுலயாச்சும் தொழிலாளர்களுக்கு லாபத்துல பங்கு கொடுத்தாங்களா, இல்ல பங்குதாரரா ஆக்குனாங்களா? இல்லங்கிறது தான் யதார்த்தம்னு அந்த கட்டுரை குறிப்பிடுது. இதனால திராவிடர் கழகத்தினோட சொல்லுக்கும் செயலுக்கும் பெரிய இடைவெளி இருக்குன்னு ஒரு விமர்சனத்தை வைக்குது. ஓகே. அப்போ இந்த விமர்சனம் ஈவேரா அல்லது அவருக்கு பின் வந்த தலைவர்களோட மட்டும் நிக்கல. அந்த சித்தாந்தத்தை பின்பற்ற மத்த வசதியான உறுப்பினர்கள் மேலையும் கட்டுரை தன் பார்வையை திருப்புது, அப்படிதானே? கரெக்ட். கட்டுரை ஆசிரியர் இந்த வாதத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறார். சரி, தலைவர்கள் செய்யல, ஆனா கழகத்துல இருக்கிற கோடீஸ்வரர்கள், தொழிலதிபர்கள் யாராவது ஈவேராவோட இந்த பேச்சை கேட்டு தங்களோட நிறுவனத்துல தொழிலாளர்களை பங்குதாரர்களா ஆக்கினதுண்டா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். ம். ஒருவேளை அவங்க எங்க தலைவரே செய்யாத போது நான் மட்டும் ஏன் செய்யணும்னு நினைச்சிருக்கலாம்னு அந்த கட்டுரை ஒரு யூகத்தை வைக்குது. இதுல இருந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் கைத்தட்டலுக்காகவும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் தான் பேசப்படுதே தவிர இதயத்துல இருந்து வரலன்னு ஒரு கடுமையான முடிவுக்கு கட்டுரை வருது. ஆக, ஒரு பக்கம் தொழிலாளிய பங்குதாரராக்கணும்னு புரட்சிகரமான பேச்சு, இன்னொரு பக்கம் அதை செயல்படுத்த தவறிய யதார்த்தம். இந்த முரண்பாடு தான் கட்டுரையின் மையவாதமா இருக்கு. இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளியை விளக்க கட்டுரை வேற ஏதாவது பெரிய வரலாற்று சம்பவங்களை சுட்டிக்காட்டுதா? நிச்சயமா. இங்கிருந்து தான் கட்டுரை இன்னும் ஆழமான சிக்கலான ஒரு பகுதிக்குள்ள போகுது. அதுதான் கீழ்வெண்மணி சம்பவம். தமிழ்நாட்டோட வரலாற்றுல இது ஒரு கருப்பு புள்ளி. தஞ்சாவூர்ல விவசாய தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராடினப்போ 44 தலித் மக்கள், பெண்கள், குழந்தைங்க உட்பட உயிரோட ஒரு குடிசைக்குள்ள வச்சு கொளுத்தப்பட்ட கொடூரம். ஆமா ஆமா, ரொம்ப கொடூரமான சம்பவம் அது. இந்த கொடூரத்தை செஞ்சவர் கோபாலகிருஷ்ண நாயுடுன்னு ஒரு நிலச்சுவாந்தார். அவர் ஈவிராவோட சாதிய சேர்ந்தவர்னு கட்டுரை பதிவு செய்யுது. இந்த சமயத்துல ஈவிரா என்ன நிலைப்பாடு எடுத்தாருங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு சமூக சீர்திருத்தவாதியா ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் நிப்பாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா கட்டுரை என்ன சொல்லுது?
இங்கதான் கட்டுரையின்படி ஒரு அதிர்ச்சிகரமான திருப்பம் இருக்கு. தொழிலாளர்களுக்கு ஆதரவா நிப்பாருன்னு எதிர்பார்த்தா ஈவேரா கம்யூனிஸ்டுகளை நோக்கி கை நீட்டுறார். தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்துல எப்படி வாழணும்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுக்கு சொல்லாம நாட்டுல கலவரத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தி இந்த ஆட்சியை கவிழ்த்து விடணும்னு முயற்சி செய்றாங்க அப்படின்னு அவர் பேசினத அந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது. என்னது, பாதிக்கப்பட்டவங்கள பத்தி பேசாம அவங்களுக்காக போராடினவங்கள குறை சொல்றாரா? ஆமா, இத அந்த கட்டுரை ஒரு பித்தலாட்டம்னு ரொம்ப கடுமையான வார்த்தையில விமர்சிக்குது. ஒரு நிமிஷம், இத தெளிவா புரிஞ்சுக்கணும். 44 பேர் எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. கொன்னவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த நிலச்சு வந்தா. ஆனா ஈவேராவோட விமர்சனம் பூரா உரிமைக்காக போராட தூண்டின கம்யூனிஸ்டுகள் மேலதான் இருக்குன்னு கட்டுரை வாதிடுது. அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போய் அவருக்கு அறிவு நாணயம் இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்னு கேக்குது. கம்யூனிஸ்டுகளை சாடுறதுக்கு பதிலா தன் சமுதாயத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கு அறிவுரை சொல்லியிருக்கணும். கோபாலகிருஷ்ண நாயுடுகாரு, தொழிலாளிக்கு லாபத்துல பங்கு கொடுக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க விவசாய தொழிலாளர்களை நிலத்துல பங்குதாரர்களை ஆக்கிட்டா இந்த பிரச்சனையே வராதே அப்படின்னு யோசனை சொல்லியிருக்க வேண்டாமா? அத விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஆதித்தனாரோட பத்திரிகை ஆபீஸ்ல போய் தொழிலாளர்களை பங்குதாரர் ஆக்கணும்னு அவர் வெங்காய அறிவுரை கூறுறதா கட்டுரை நையாண்டி செய்யுது. கீழன்மணி சம்பவம் அவர் பொதுவெளியில எடுத்த ஒரு நிலைப்பாடு. இந்த மனநிலை அவரோட தனிப்பட்ட செயல்பாடுகள்ல, குறிப்பா தன் ஊழியர்கள் கிட்ட எப்படி இருந்துச்சுன்னும் கட்டுரை ஏதாவது சொல்லுதா? ஒரு தலைவரோட பொதுவான சித்தாந்தம் அவரோட தனிப்பட்ட நடத்தையிலையும் தெரியணும் இல்லையா? நல்ல கேள்வி. கட்டுரை இத ஒரு தனிப்பட்ட நிகழ்வா பார்க்கல, மாறா தொழிலாளர்களுக்கு கொடுக்கிற சம்பளம் தொடர்பான அவரோட அடிப்படை மனநிலையையே கேள்விக்குள்ளாக்குது. உதாரணமா, தன்னிடம் வேலை பார்த்த கட்சி தொண்டர்களுக்கு கொடுத்த கூலிய பல வருஷம் ஆனாலும் மறக்காம பொதுவெளியில சொல்லி காட்டுற ஒரு குணம் அவர்கிட்ட இருந்ததா கட்டுரை சொல்லுது. அப்படியா? ஆமா, அண்ணாதுரைக்கு முதல்ல 35 ரூபா, அப்புறம் 60 ரூபா சம்பளம் கொடுத்ததாகவும், கருணாநிதிக்கு சாப்பாடு மட்டும் போட்டதாகவும், நெடுஞ்செழியலுக்கு சாப்பாடும் 35 ரூபாயும் கொடுத்ததாகவும் அவரே சொல்லி இருக்கிறத கட்டுரை மேற்கோள் காட்டுது. இப்படி சொல்லி காட்டுற ஒருத்தர் மனப்பூர்வமா தொழிலாளர்களை பங்குதாரர் ஆக்கணும்னு சொல்லியிருப்பாரான்னு ஒரு தார்மீக கேள்விய கட்டுரை எழுப்புது. தொழிலாளர் போராட்டங்கள், குறிப்பா வேலை நிறுத்தம் பத்தி அவர் என்ன நினைச்சாருங்கிறதுக்கு ஒரு மேற்கோள் இருக்குன்னு தெரியுது. அது இந்த முரண்பாட்டை இன்னும் தெளிவாக்குமா? ஆம், ஆகுனா அடுத்த அதிர்ச்சியான முரண்பாடுன்னு கட்டுரை குறிப்பிடுது. 1959ல விடுதலை பத்திரிகையில் அவர் எழுதுறார், வீட்ல இருக்கும் பணத்தை மில்லா கட்டி தொழிலாளிக்கு வேலை கொடுப்பவனிடம் போய் வேலை நிறுத்தம் செய் என்று சொல்லி மில் வாசலில் காலித்தனம் செய்வதா? என்னது, காலித்தனமா? இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஆமா, அந்த வார்த்தைய கவனிக்கணும். அதாவது ஒரு தொழிலாளி தனக்கு நியாயமான கூலி வேணும்னு கேக்குறதையும் அதுக்காக போராடுறதையும் அவர் காலித்தனம் இல்லனா ரவுடித்தனம்னு சொல்றதா கட்டுரை சுட்டி காட்டுது. இது நம்பவே முடியல. ஒரு பக்கம் தொழிலாளிக்கு நிறுவனத்தோட லாபத்திலேயே பங்கு கேட்கணும்னு பேசுற அதே ஈவேரா தான் இன்னொரு பக்கம் சம்பள உயர்வு கேட்டா அத காலித்தனம்னு சொல்றாரு. இதுதான் கட்டுரை நிறுவ முயற்சி செய்யற அப்பட்டமான முரண்பாடு. ஆமா, இந்த கட்டுரை இத அசிங்கமான அயோக்கியத்தனமான முரண்பாடுன்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல விமர்சிக்குது. முதலாளி வேலை கொடுத்தது ஒரு பெரிய கருணை மாதிரியும், அதுக்காக தொழிலாளி அவருக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிற மனநிலை. ஒரு ஆண்டைத்தனம் கொண்ட மனநிலையை தவிர தொழிலாளர் மேல இருக்கிற நேசம் இல்லைன்னு கட்டுரை ஆணித்தரமா வாதிடுது. இந்த ஆண்டைத்தனம் அப்படிங்கறத விளக்க கட்டுரை ஒரு சுவாரஸ்யமான தனிப்பட்ட சம்பவத்தையும் சொல்லுது. திராவிடர் கழக ஆபீஸ்க்கு வெள்ளையடிக்க ஆள் கூட்டிட்டு வந்த சம்பவம். அத கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஒரு கதை மாதிரி போகுது. இது ஆனந்த விகடன் இதழ்ல வந்த ஒரு கட்டுரையில இருந்து எடுக்கப்பட்ட சம்பவம்னு மூலக்கத்தூரை சொல்லுது. அண்ணா கழக ஆபீஸ்க்கு வெள்ளை அடிக்க ஒரு தொழிலாளிய கூட்டிட்டு வர்றாரு. ஈவேரா அவர்கிட்ட கூலி எவ்வளோன்னு கேட்க அவர் 5 ரூபாய்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஈவேராவுக்கு கோபம் வந்துருது. நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு. படிப்புக்கும் கூலிக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு விசித்திரமான கேள்வியா இருக்கு. அந்த கேள்வியில தான் விஷயமே இருக்கு. அதுக்கு அந்த தொழிலாளி, படிச்சிருந்தா நான் ஏன் இந்த வேலைக்கு வர்றேன் அப்படின்னு இயல்பா பதில் சொல்றார். உடனே ஈவேரா அண்ணாவை காட்டி, இதோ நிற்கிறாரே, இவர் எம்ஏ படிச்சிருக்காரு, இவருக்கே நான் மாசத் சம்பளம் 50 ரூபாய் தான் தருகிறேன், நீ படிக்காதவன் உனக்கு எதுக்கு 5 ரூபாய், கூலிய பார்த்து கேள் அப்படின்னு சொல்லி 2 ரூபாய் தருகிறேன் அப்படின்னு பேரம் பேசுறார். அப்புறம் அந்த தொழிலாளி ஒத்துக்கிட்டாரா? இல்ல, அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறார். அப்புறம் என்னாச்சு? அந்த ஆபீஸ்க்கு வெள்ளை அடிக்கவே இல்லையா?
பல மாசமா அந்த சுவர் அப்படியே தான் இருந்திருக்கு. அப்புறம் அண்ணா ஒரு உபாயம் பண்றார். வேறொரு தொழிலாளி கிட்ட போய் பெரியார் குடுக்கற கூலிக்கு ஒப்புக்கோ, மீதி பணத்தை நான் என் கையில இருந்து வெளியே வந்ததும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரார். ஓஹோ! அந்த தொழிலாளியும் வேலை செஞ்சுட்டு இருக்கார். அப்போ அங்கே வர்ற ஈவேரா தொழிலாளிய பார்த்து சந்தேகப்பட்டு, வேற ஆளுங்கெல்லாம் இந்த கூலிக்கு முடியாதுன்னு போயிட்டாங்க. நீ மட்டும் எப்படி ஒத்துக்கிட்ட? உனக்கு சரியா தொழில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது அந்த தொழிலாளியோட திறமையும் தன்மானத்தையும் சீன்ற மாதிரி இருக்கே. நிச்சயமா. தன்மான உணர்வு தூண்டப்பட்ட அந்த தொழிலாளி, ஐயா என்ன கூட்டிட்டு வந்தவர் தான் மீதி பணத்தை தர்றதா சொன்னார் அப்படின்னு உண்மைய சொல்லிடுறார். இத கேட்டதும் ஈவேராவுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்துடுது. அந்த தொழிலாளிய வேலிய விட்டு நிறுத்தி, முழு பணத்தையும் அவரே கேட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அண்ணாவையும் சேர்த்து கோவமா வெளியே அனுப்பிடுறார். இந்த சம்பவத்தை வச்சு படிச்சவனுக்கு தான் அதிக ஊதியம் கேட்க தகுதி உண்டு, படிக்காத உடல் உழைப்பு தொழிலாளிக்கு கூலி உயர்வு கேட்க உரிமை இல்ல அப்படிங்கிறது தான் ஈவேராவோட உள்ளார்ந்த நிலைப்பாடுன்னு கட்டுரை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. ஆஹா! இந்த ஆழமான அலசலோட முடிவுல நாம பாக்குறது இதுதான். தொழிலாளர்களை ஒரு நிறுவனத்தோட பங்குதாரர்களா ஆக்கணும்னு ஒரு முற்போக்கான கருத்தை சொன்ன அதே ஈவே ராமசாமி தான் கூலி உயர்வுக்கான போராட்டத்தை காலித்தனம்னு சொல்றார். கீழ்வன்மணில தன் சாதிய சேர்ந்த நிலச்சுவாந்தாரோட செயலை கண்டிக்காம கம்யூனிஸ்டுகளை குறை சொல்றார். தன்னோட வேலை செஞ்சவங்களுக்கே குறைவான சம்பளம் கொடுத்துட்டு அத வருஷங்கள் கழிச்சும் பொதுவெளியில சொல்லி காட்டுறார்னு இந்த ஆதாரம் பல கோணங்கள்ல இருந்து சொல்லுது. ஆமா, இந்த கட்டுரை ஈவே ராமசாமியோட பேச்சுகள்ல 1000 ஓட்டைகள், 2000 முரண்பாடுகள், 3000 முட்டாள்தனங்கள்னு ஒரு காட்டமான வரியோட, எந்த தலைவரையும் எந்த சித்தாந்தத்தையும் அப்படியே ஏத்துக்காதீங்க, சிந்திச்சு ஆராயணும்னு சொல்லி முடிக்குது. இது ஒரு தனிநபர் மேல இருக்கிற விமர்சனமா மட்டும் இல்லாம, தலைவர்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை நாம எப்படி அணுகுமுங்கிற ஒரு பெரிய கேள்வியையும் எழுப்புது. இது உங்களை ஒரு முக்கியமான சிந்தனைக்கு இட்டுச் செல்லலாம். ஒரு சித்தாந்தத்தோட மதிப்பு அத உருவாக்கின தலைவரோட தனிப்பட்ட குறைபாடுகளால தீர்மானிக்கப்படுதா, இல்ல அந்த சித்தாந்தத்தை அதன் நிறுவனரிடமிருந்து நாம பிரிச்சு பார்க்கணுமா? தலைவர்களோட தவறுகளுக்காக அவங்களோட சித்தாந்தங்களையும் நாம நிராகரிக்கணுமா? இது